Hi, hello. Welcome to Virivakku Thamizha. Hey, போதும் பீட்டர் நான் வருங்க. Sorry guys, welcome to Virivakku Thamizha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லங்க. Tortilla wrap. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர் prepare பண்ண போறோம். அதுக்கு 1.5 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நீங்க எப்படி ரொட்டிக்கு மாவு ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு கை அளவு பட்டாணி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாலட் வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். குக்கும்பர், தக்காளி, வெங்காயம், கேபேஜ் அண்ட் கேரட் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரேப்க்கு தேவையான பாஜி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கடுத்தது ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்க போடுங்க. அதுல கிரீன் பீஸ் சேர்த்து நல்லா கிண்டுங்க. அதுக்கடுத்தது நம்ம துருவி வச்சிருந்த கேரட்டையும் அதுலயே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், அதுக்கடுத்தது உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இப்ப அதுல ஒரு மூடி அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா அது அவ்வளோ திக்கா வராது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா. இப்போ அதை கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இன்னும் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டு அதை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து உருட்டிக்கோங்க. அது ரொம்ப மெல்லிசா உருட்டாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பேனில் அதை லைட்டாக, அதாவது இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு மட்டும் போட்டு எடுக்கணும். ரொட்டி போட்டு எடுக்கிற மாதிரி ஃபுல் ப்ரௌனாக ஆக்கக்கூடாது. இப்போ மடித்து வச்சதில் 4 கார்னர் உங்களுக்கு தெரியுதுல்ல, அதில் ஒரு சைட் மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கத்தில் சாஸ், ஒரு பக்கம் சாலட் வெஜிடபிள்ஸ், ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ண சப்ஜி, அடுத்தது ஒரு பக்கம் சீஸ் இல்லை மயோனீஸ் இல்லை ஒயிட் சாஸ், உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நம்ம உள்ளே வச்சிருக்க அந்த ஸ்டஃபிங்ஸ் எதுவுமே வெளியே வராது. ஏன்னா நம்ம பண்ணியிருக்க ஃபோல்ட் கரெக்டாக அதில் செட்டாக உட்காந்துருக்கும். நான் இன்னொரு வாட்டி ரேப் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க ரேப்பை ஃப்ரை பண்ணுவோம். அடுப்பை ஸ்லோலே வச்சிருங்க அண்ட் பேனை மூடி ஃப்ரை பண்ணுங்க.
நடுவில் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரேப்பை. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு அண்ட் உள்ளே இருக்க சீஸும் மெல்ட் ஆகிருக்கு. இதோ ரொம்ப சிம்பிள் வேல செஞ்ச ட்ரெண்டிங் டொர்ட்டில்லா ரேப் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம விரிவாக்கு தமிழா